பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சைட் டிஷ்ஷோட ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ சில்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சில்லி பொடி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல் பண்ணுறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு. மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, தேவைக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. அப்புறம் பட்டை கிராம்பு தூள் போடுங்க, பட்டை கிராம்பு தூளும் அளவாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வர பொடி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்னால தான் வருது. அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச இஞ்சி பூண்டு. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மேக்னேட் பண்ணணும். மேக்னேட்னால் நல்லா பிணைஞ்சி விட்டு வச்சுக்கணும், நல்லா ஊறணும். இப்போ இதை ஒரு சைடில் நம்ம வந்து அடைச்சி வச்சிடலாம். இப்போ இது ஊறிட்டுருக்குது. இப்போ பிரியாணிக்கு என்னான்னு பார்த்துக்கலாம். மட்டன் எடுத்து போட்டுக்கோங்க, 3/4 கிலோ மட்டன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டு அதை வந்து தனியாக குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். குக்கரில் வந்து எத்தனை விசில் வரணும்னா ஒரு 8 விசில் வரணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த கறி வெந்துருச்சுங்க, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, நெய் 100 கிராமு. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது 1 கிலோ வேக வைக்கிற மாதிரி. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் எண்ணெய், 1/2 கிளாஸ் நெய் ஊற்றிக்கோங்க. எதுக்கு ஒன்றா ஊற்றுறேன்னா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இன்னொன்று இந்த சாப்பாடும் வந்து ஒன்று ஒட்டாமல் உதிராக வரும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாய் வரட்டும், ஆனால் சிம்மிலே வச்சுக்கோங்க, கரிஞ்சு போயிடும். இப்போ பச்சை மிளகா 5 பச்சை மிளகா போட்டுருங்க 1 கிலோ அரிசிக்கு. பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் கொட்டிடுங்க. வெங்காயம் ஃபுல்லாக போட்டுருங்க, ஏன்னா வெங்காய ஃப்ளேவர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிக்காங்க, நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இதில் வந்து 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. இதையும் நல்லா வணக்கிக்காங்க, தனியாக கோல்டன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொட்டிடுங்க. தக்காளியும் நல்லா வணக்கிக்காங்க, நல்லா சுருண்டு வரணும் தக்காளி எல்லாமே, அப்போ தான் அந்த ரைஸோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, எண்ணெயும் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவைக்கு போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு தூள் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். இதையும் நல்லா வணக்கிடுங்க, அதுவும் தனியாக பிரிஞ்சு எண்ணெய் தனியாக மேலே வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்துருச்சு. இப்போது வேக வச்சுருந்த கறியை வந்து அதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறும் போது இதுவும் அப்படி தனியாக வரும் பாருங்கள். அப்புறம் 2 இல்லை 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் சாறு அங்கே வச்சுருந்தால ஒரு எலுமிச்சம்பழம், அந்த சாறு அதையும் ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கங்க. நான் எடுத்துக்கிறது 1 கிலோ ரைஸுங்க. இந்த பாத்திரத்துக்கு 1 கிலோ ரைஸ் பிடிக்கும். அப்போ இந்த பாத்திரம் அளவுக்கு 1.5 பாத்திரம் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கொத்தமல்லி, புதினா நம்ம வச்சுருக்கிறத அதில் போடுறோம். எல்லாம் லாஸ்ட்டு போடுவாங்க, நம்ம ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம். இப்போ தேவைக்கு உப்பு வேறு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இது கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அந்த 1 கிலோ அரிசி சொன்னேன்ல, அந்த பாத்திரம் அளவுக்கு அதை வந்து நல்லா கழுவிக்கங்க. ஊறவெல்லாம் வைக்க வேணாம், நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு அதை அப்படியே போட்டுருங்க. எல்லா பக்கமும் வர்ற மாதிரி போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு டைட்டாகி வந்துடும். இப்போ கிண்டும் போதே உங்களுக்கு தெரியும், அது அடி பிடிக்காமல் கிண்டணும். இப்போ பாருங்கள், டைட் ஆயிடுச்சு. இப்படி ஃபுல்லாக தண்ணி இதான உடனே இதை வந்து நான் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க.
இப்போ எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கல்லை வச்சுக்கோங்க. கல்லுனா இரும்பு தவா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபுல் ஃப்ளேமில் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். வெயிட்டுக்கு ஏதோ ஒரு சப்பாத்தி கல் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. 20 மினிட்ஸ் ஆகி கிண்டி விட்டுட்டோம். திரும்பவும் இதை வந்து இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டு திரும்பவும் லிட்டு போட்டு வச்சு ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம தயிர் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றா போட போட கிண்டிக்கோங்க. ஏன்னா ஒன்றா அங்கங்கே நிற்கும். அதனால் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு இப்போது கிண்டிடுங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கு. உப்பு போட்டு நல்லா அப்படி குத்தி விட்டு லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் குத்தி விட்டு கிண்டுங்க. அப்போ தான் அது உப்பு எல்லா பக்கமும் பிடிக்கும். பாருங்க இப்படி குத்தி விட்டு கிண்டிக்கோங்க. இப்போ தயிர் சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அப்படியே சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை வந்து இப்போ பொரிக்கலாம். இந்த சிக்கனில் வந்து நான் சொன்ன மாதிரி எந்த கலர்ஸும் இல்லை. கலர்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் கேன்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும், கலருங்கும் வரும். இதில் சில பேர் தயிர், முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. தயிர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம தம் ஓப்பன் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக பிரியாணி அந்த கலரிங் அப்புறம் டேஸ்ட் எல்லாத்தோட பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள் உதிராக வருதா, பிரியாணி ரெடி.